சவாலுக்கு வாங்க, நான் அதை உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற தௌஹீத் ஜமாத் நாங்க உங்க சவாலை ஏத்துக்கிறோம், வாங்க நாங்க தயாரா இருக்கிறோம். என்ன ஜோசியம் உண்மை. இத்தனை வருஷ காலமா எங்க சமூக மக்கள் மத்தியில தெரு தெருவா போய் ஜோசியத்தை நம்பாத அது பொய்யை என்று நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் எங்களுடைய மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையில் நீங்கள் இப்படி சொல்வீர்களே, ஆனால் அதை எதிர்கொள்ள வேண்டிய தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கிறது. நீங்க வாங்க, என்ன அதை நிரூபிக்க போறீங்க? நாங்க சிஎம் ஆவோமோ பிஎம் ஆவோமோ அதையெல்லாம் சொல்ல வேண்டாம். இப்படி உள்ளங்கையை பொத்தி ஒரு பொருளை வைக்கிறோம், அதை கண்டுபிடிச்சிருவீங்களா? நீங்க இதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம யாரு முதல்வராவா யாரு பிரதமராவா குத்து மதிப்பா சொல்றது நடக்குது. அதை வைத்துக் கொண்டு நான் சொன்னது நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படி நடக்கும்? பதவி வந்துச்சு, நமக்கு பதவி வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டிருப்பிய, எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 24 நேரத்துல காலியா போயிருச்சு, என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்க தானே நினைச்சிருப்பிய. 24 மணி நேரத்துல 2 நாளுக்குள்ளாக உங்கள் பதவி ரத்து செய்யப்படும் என்பது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா? உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியலையேங்க. எப்படி அடுத்தவர் சிஎம் ஆவாரா பிஎம் ஆவாரான்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் எங்க கேள்வி. நீங்க வாங்க, சவாலை நிரூபிங்க. நாங்க உங்களுக்கு சில டெஸ்ட் கொடுக்கிறோம், சில டாஸ்க் கொடுக்கிறோம், சவால் வைத்துக் கொள்வோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இப்பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில நாம் அனைவரும் பேரார்வத்தோடு பெருந்திரளாக திரண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி பேருரை என்கிற தலைப்பில முஸ்லிம் சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டிய, தங்களது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில செய்திகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்து தமது 40ஆம் வயதிலே அல்லாஹ்வால் இறை தூதர் என்று அறிவிக்கப்பட்டு அதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை சீர்திருத்த பணியிலே ஈடுபடுகிறார்கள். அந்த அரேபிய பாலைவன தேசத்திலே தாங்கள் சார்ந்த சமூக மக்களிடம் என்னென்ன அறியாமைகள் எல்லாம் இருந்ததோ, மூட பழக்க வழக்கங்கள் இருந்தனவோ, ஒழுக்கக்கேடான காரியங்கள் இருந்தனவோ, மனித உரிமைகளுக்கு மாற்றான செயல்பாடுகள் இருந்தனவோ, அவை அனைத்திற்கும் எதிரான ஒரு மிகப்பெரிய புரட்சியை நபிகள் நாயகம் அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு உலகெங்கிலும் எல்லா அரசியல் கட்சிகளும் அந்தந்த கட்சியின் தலைவர்களும் தாங்கள் வசிக்கக்கூடிய நாட்டிலே என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்துவதாக சொல்கிறார்களோ, நாங்கள் சமூக நீதியை உருவாக்குவோம், பெண்களுக்கான கண்ணியத்தை வழங்குவோம், சமத்துவத்தை ஏற்படுத்துவோம் என்றெல்லாம் தேர்தல் பரப்புரைகளின் போது கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அத்தனை கட்சியின் தலைவர்களும் எந்த கொள்கைகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார்களோ, எத்தகைய மாற்றத்தை நாங்கள் தமிழகத்தில் ஏற்படுத்த போகிறோம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார்களோ, அவைகளை எல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவிற்குண்டான மாற்றத்தை அந்த மண்ணிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு இறை தூதர், ஒரு ஆன்மீகவாதி. அதே வேளையில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறை செய்தியை பெற்று மக்களை வழிநடத்தும் தூதராகவும் தேர்வு செய்யப்பட்டவர்கள். தாம் வாழ்ந்த காலகட்டத்திலே என்னென்ன கொடுமைகள் அரங்கேறினவோ அத்தனை கொடுமைகளுக்கு எதிராகவும் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை, அந்த மக்களினுடைய கலாச்சாரத்தை அடியோடு மாற்றினார்கள். மதுவில் ஊறி திளைத்த சமூகம் மதுவின் வாடையே இல்லாத சமூகமாக மாற்றினார்கள். விபச்சாரத்தில் மூழ்கி திளைத்த சமூகம் ஒழுக்கக்கேட்டிலே வீழ்ந்து கிடந்த சமூகம், ஆனால் பெண்களை கண்ணியத்தோடு பார்க்கக்கூடிய கண்ணியவான்களாக அந்த சமூகத்தை நபிகள் நாயகம் மாற்றினார்கள். நபிகள் நாயகம் மக்காவில் வாழ்ந்த காலகட்டத்திலே உலகின் பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு நாகரிகங்கள் தோன்றியதாக சொல்லப்படுவதுண்டு. அந்த அரேபிய மண்ணில் நாகரிகத்தின் வாடை கூட எட்டவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தேச மக்களை தாம் வாழ்ந்த காலத்திலேயே நாகரிகத்திற்கும் ஒழுக்க வாழ்விற்கும் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் முன்னோடி சமூகமாக நபிகள் நாயகம் அந்த மக்களை மாற்றி காட்டினார்கள். அதற்காகவே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தார்கள். தாம் பிறந்து வளர்ந்த அந்த பூமியிலே பெண் குழந்தை பிறந்து விட்டால் இழிவு என்று சொல்லப்பட்டதுண்டு. இழிவு என்று கருதி பிஞ்சு குழந்தையை உயிரோடு புதைத்து கொலை செய்தார்கள். அந்த மாபாதக செயலை தாம் வளர்ந்து வரும் காலத்தில்
மனவருத்தப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு இது இறைவனின் பார்வையில் மிகப்பெரிய கொடுமையான ஒரு செயல் என்றும் அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்றும் பெண் குழந்தைகளை இழிவாக கருதக்கூடாது என்றும் பெண் குழந்தைகள் பிறந்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி நபிகள் நாயகம் ஏற்படுத்திய புரட்சிகள் ஏராளம். நபிகள் நாயகம் அந்த சமூக மக்கள் மத்தியிலே ஏற்படுத்திய தாக்கம் ஏராளம். இந்த சமயத்திலே நாம் இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் அரபு தேசத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்ட இறை தூதர் அல்ல, முஸ்லிம்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி அல்ல. உலகில் வாழ்கிற அத்தனை சமூக மக்களுக்கும், அவர்கள் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த நிறத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அவர்கள் அனைவருக்கும் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்வியல் வழிகாட்டு முறையை கற்றுத் தருவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான் நபிகள் நாயகம் அவர்கள். அந்த வகையிலே தம்முடைய உபதேசத்தை, மக்களுக்கு தாங்கள் வழங்கிய அறிவுரைகளை குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களை சார்ந்து வழங்காமல், குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்த மக்களுக்கு மாத்திரம் வழங்காமல், உலகத்தில் தோன்றக்கூடிய அத்தனை மனிதர்களையும் கவனத்தில் கொண்டு நபிகள் நாயகம் தம்முடைய கருத்துக்களை வழங்கினார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அரேபிய பாலைவன தேசத்திலே நபிகள் நாயகம் சொன்ன கருத்துக்கள் ஒவ்வொன்றும் இன்றைய நாகரீக காலத்திலும் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு தகுதியானவை. இன்றைக்கு உலகெங்கிலும் பல்வேறு மக்கள் தத்தமது நாடுகளிலே என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தக்க தீர்வை நபிகள் நாயகம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே வழங்கியிருக்கிறார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஆட்சிய பல்வேறு உரைகளிலே ஆக சிறந்த உரை, முழு மனித சமூகம் கவனிக்க வேண்டிய உரை, தம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக ஒரு கைடாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உரைதான் அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய இறுதி காலகட்டத்திலே மக்கள் முன்னிலையில் உரையாற்றிய இறுதி பேருரை. அது ஏன் வரலாற்றிலே இறுதி பேருரை என்று சொல்லப்படுகிறது? நபிகள் நாயகம் அவர்கள் தம்முடைய வாழ்நாளிலே பல உம்ராக்களை செய்திருந்தாலும் ஹஜ் என்று ஒன்றைத்தான் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் மக்காவில் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் மக்காவில் ஏற்படுத்திய இந்த புரட்சிகளை ஊரில் உள்ள தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்காதீர்கள், ஆண் இந்த உலகில் வாழ்வதற்கு எப்படி உரிமை உள்ளதோ அதே வாழும் உரிமை பெண்ணுக்கும் உண்டு. ஒரு ஆணுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன உரிமைகள் இருக்கின்றனவோ, கண்ணியம் இருக்கின்றனவோ, அதே உரிமையும் கண்ணியமும் பெண்ணுக்கும் உண்டு என்று எல்லோரும் சமம் என்று சொன்னதை அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புரட்சி செய்தார்கள். நபிகள் நாயகத்திற்கு பல்வேறு துன்பங்களை வழங்கினார்கள், இன்னல்களை கொடுத்தார்கள். நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, விரல் வெட்டி எண்ணக்கூடிய சொற்பமான முஸ்லிம்களை அடித்து கொலை செய்தார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகமும் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் தாங்கள் பிறந்து வளர்ந்த தங்கள் சொந்த ஊரான மக்காவிலே வாழ முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் உத்தரவோடு தானும் தங்களுடைய தொண்டர்களையும் அழைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் அருகாமை தேசமான மதீனாவிற்கு சென்றார்கள். அதுவும் ஒரு அரபு தேசம்தான். மக்காவிலிருந்து சற்று தொலைவில் உள்ள அந்த பகுதிக்கு நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் உத்தரவுக்கேற்ப சென்றார்கள். மதீனாவில் சென்ற பிறகுதான் ஆன்மீகவாதியாக மாத்திரமே இதுவரையிலும் இருந்த நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சியாளராக மாறினார்கள். மதீனாவை பூர்வீகமாக கொண்ட மக்கள் தங்களுடைய முழு ஆதரவை நபிகள் நாயகத்திற்கு வழங்கினார்கள். ஆட்சிக்கட்டிலில் அமர வைத்து அழகு பார்த்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன கொள்கை கோட்பாடுகளை மனித சமூகம் பலனளிக்கக்கூடிய, நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை உலகெங்கிலும் வாழ்கிற மனித சமூகம் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றினால் பல்வேறு நன்மைகளை அடைவார்கள் என்பதை உணர்ந்து உலகின் பல பகுதிகளுக்கு சென்று நபிகள் நாயகத்தின் போதனைகளை பிரச்சாரம் செய்தார்கள். அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் இழந்தார்கள். பல தியாகங்களை செய்ய முன் வந்தார்கள். இன்றைக்கு அரபு தேசத்தை தாண்டி இந்தியாவிலே, அமெரிக்காவிலே, ஏனைய பகுதிகளிலே இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த மார்க்கத்தின் போதனைகள் கடைபிடிக்கப்படுகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், இது நபிகள் நாயகத்தின் தோழர்கள் செய்த தியாகத்தின் விளைவு. அவர்களைத்தான் நாம் சஹாபாக்கள் என்று சொல்கிறோம்.
அவர்கள் தான் இந்த கொள்கையை உலகெங்கிலும் கொண்டு சுமந்து சென்றார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். ஏன் இது இந்த பகுதியில் மாத்திரம் சுருங்கிவிடக்கூடிய ஒரு அறிவுரை அல்ல, முழு மனித சமூகத்திற்குமான வாழ்க்கை வழிகாட்டி என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்படி மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு தம்முடைய சொந்த ஊரான மக்காவிலே தான் கஅபா என்கிற ஒரு புனித தலம் இருக்கிறது. அங்கு செல்வதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். முஸ்லிம்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நபிகள் நாயகத்தின் பலம் அதிகரித்த பொழுது அவர்களின் பிரச்சாரம் பல்வேறு பகுதிகளில் சென்று ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு கிடைத்ததற்கு பிறகு மக்காவில் உள்ளவர்கள் நபிகள் நாயகத்தின் பிரச்சாரத்தை ஏற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஒரு கட்டத்தில் அரபு பிரதேசம் முழுமையும், ஏன் அதை தாண்டிய நிலப்பகுதிகளும் நபிகள் நாயகத்தின் ஆளுகையின் கீழ் வந்துவிட்டது. வாளை எடுத்துக்கொண்டு நிர்பந்தித்து அவர்களை இஸ்லாத்தில் இணைய வைக்கவில்லை. நபிகள் நாயகம் செய்த பிரச்சாரத்தின் தாக்கம், அதனுடைய வீழ்ச்சி, அதனால் கவரப்பட்டவர்கள் இந்த மார்க்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இப்படி லட்சோப லட்ச மக்கள் இஸ்லாத்தில் தங்களை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டிலே அல்லாஹ்வின் தூதர் ஹஜ் செய்வதற்காக மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வந்தார். நாம் இப்போது இந்த உலகை விட்டு பிரிந்து செல்ல போகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக எல்லா மக்களுக்கும் அறிவிப்பு செய்தார். நான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன், இதற்கு பிறகு உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று சூசகமான இந்த கருத்தை தெரிவித்ததும் பல பகுதிகளில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் நபிகள் நாயகத்தோடு இந்த ஹஜ்ஜில் பங்கெடுத்து விட வேண்டும் என்று முனைப்பு காட்டி லட்சக்கணக்கில் மக்காவில் வந்து குவிந்தார்கள். அப்படி குவிந்து ஹஜ்ஜின் பல்வேறு கிரியைகளை நிறைவேற்றியதற்கு பிறகு 10ஆம் நாளிலே துல்ஹஜ் மாதம் பிறை 10ஆம் நாளிலே அரபா பெருவெளியில் நின்று கொண்டு லட்சோப லட்சம் முஸ்லிம்கள் திரண்டு இருக்கக்கூடிய அந்த வேளையில் இந்த சமூகத்திற்கும் உலகில் வாழ்கிற அத்தனை மக்களுக்கும் தங்கள் வாழ்க்கையில் எப்போதும் கடைபிடிக்க வேண்டிய அறிவுரைகளை, இதுநாள் வரையில் தாம் செய்து வந்த பிரச்சாரத்தின் சுருக்கத்தினை நபிகள் நாயகம் அங்கே ஒரு பெரும் நீண்ட உரையாக நிகழ்த்தினார்கள். அதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் இறுதி பேருரை என்று சொல்லப்படுகிறது. அந்த பேருரை முஸ்லிம்களுக்கு மட்டுமானது அல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களுக்குமானது. மனிதன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய அனைவரும் அந்த அறிவுரைகளை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றும் என்று சொன்னால் தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகளை அனுபவிப்பார்கள். அப்படி என்ன அந்த உரையிலே நபிகள் நாயகம் குறிப்பிட்டார்கள்? நபிகள் நாயகம் பல செய்திகளை சொன்னார்கள். இந்த குறைந்த நேரத்தில் என்னென்ன செய்திகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர முடியுமோ அதனை நாம் இங்கே சுருக்கமாக சொல்வோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மக்களே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்கள் இறைவன் ஒருவன் தான். அதே போல் இன்ன அபாக்கும் வாஹித், உங்கள் தந்தையும் ஒருவர் தான். ஒரு தாய் ஒரு தந்தைக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மத்தியில் மொழி அடிப்படையிலேயோ நிற அடிப்படையிலேயோ எந்த வேற்றுமையும் இல்லை. ஏனால் அன்றைக்கு அரபு மக்கள் மத்தியிலே அரபு மொழி பேசக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள், பிற மொழி பேசக்கூடியவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற ஒரு பார்வை உண்டு. மனிதர்களை மொழி ரீதியாக இழிவுபடுத்தினார்கள். இன்றைக்கு இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சாதிய அடிப்படைகளை பார்வையாக கொண்டு இந்த குலத்தில் பிறந்தால் உயர்ந்தவன், இந்த குலத்தில் பிறந்தால் தாழ்ந்தவன் என்கிற மனிதர்களையே தாழ்ந்தவர்களாக, ஒரு இழிவடைந்தவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு கேடுகட்ட செயல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கக்கூடிய மோசமான போக்கு, இத்தகைய போக்கு நபிகள் நாயகம் வாழ்ந்த காலகட்டத்திலேயும் இருந்தது. அதை அடியோடு அல்லாஹ்வின் தூதர் குழி தோண்டி புதைத்தார்கள். வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிந்தார்கள். உங்களுக்கு மத்தியில் இனி நீங்க பேசுகிற மொழியை வைத்துக் கொண்டு நான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடாது. லா ஃபضل அரபியின் அலா அஜமியின், அரபு மொழி பேசுபவருக்கு அரபு மொழி பேசாதவரை விட எந்த சிறப்பும் இல்லை. வலாலி அஹ்மர் அலா அஸ்வத், கருப்பாக இருப்பவரை விட சிவப்பாக இருப்பவருக்கு எந்த சிறப்பும் இல்லை. கலரை வச்சுலாம் சிறப்பில்லை, பேசுற மொழியை வைத்து சிறப்பில்லை. நீ பிறந்த எந்த நாட்டில் பிறந்தாய் அதை வைத்து உனக்கு சிறப்பில்லை. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்கிறாய், எந்த அளவிற்கு நேர்மையை வெளிப்படுத்துகிறாய், அல்லாஹ்வை படைத்த இறைவனை அஞ்சி நடந்து கொள்கிறாய், அதில்தான் இறைவனிடத்தில் நீ சிறப்பு பெற முடியும், மேன்மை பெற முடியுமே ஒழிய நீ பிறந்து விட்ட காரணத்தினால், இந்த குலத்தில் நான் பிறந்து விட்டேன்,
பிறப்பை வைத்து நீ உயர்வு தாழ்வு கற்பிக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக சொன்னார்கள். இதானே இன்றைக்கு உலகத்திற்கு தேவை. உலகில் நீங்கள் இந்த பூமி பந்திலே எந்த பகுதி எடுத்துக்கொண்டாலும் ஏதேனும் ஒரு வகையில் ஏற்றத்தாழ்வு அங்கே நிலவுகிறது. மனிதன் சக மனிதனை மதிப்பதில்லை. பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படுகிறது. அமெரிக்கா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் தான் உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிறோம் என்பார்கள். ஆனால் உண்மை அப்படியா? அவர்கள் தான் நாகரிகத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்களா? ஆங்கிலம் பேசிவிட்டால் நாகரிகமா? கோட்டு சூட்டு அணிந்து விட்டால் நாகரிகமா? தூய்மையான ஆடை அணிந்து அதன் மேல் ஒரு ஸ்ப்ரேயை பூசிவிட்டால் நாகரிகமா? அதற்கு பேர் நாகரிகமா? மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அமெரிக்காவில் இதற்கு முன்பு என்ன இருந்தது, இப்போதும் என்ன இருக்கின்றது? கருப்பர்கள் தாழ்ந்தவர்கள், வெள்ளையர்கள் சிறந்தவர்கள் இருக்குதா? வெள்ளையா பிறந்துட்டா அவனுக்கு சிறப்பு, அவனுக்கு உரிமை. நாம இன்றைய அமெரிக்காவை வைத்து நீங்கள் எடை போட இயலாது. ஒரு 50-70 வருடத்திற்கு முன்பு அமெரிக்காவின் நிலை என்ன? மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் எதற்காக போராடினார்கள்? எதற்காக அவர்கள் பாடுபட்டார்கள்? மால்கம் எக்ஸ் போன்றவர்கள் எத்தகைய கருத்துக்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்தார்கள்? மேலை நாடுகளிலே நிறத்தை வைத்து பாகுபாடு காட்டப்படுகிறது, தீண்டாமை காட்டப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. எந்த அளவிற்கு? பேருந்து பஸ் இருக்கும், பஸ்ல இருக்கை நம்ம நாட்டில எல்லாம் எப்படி இருக்கே பார்க்கிறோம்? ஆண்கள் பெண்கள் அப்படித்தானே பார்க்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் அப்படித்தானே பார்க்கிறோம். மேலை நாடுகளில் பேருந்துல வெள்ளையர்கள் கருப்பர்கள். இது வெள்ளையர்கள் அமர்வதற்கான சீட்டு பகுதி, இது கருப்பர்கள் அமர்வதற்கான பகுதி. பஸ்ல கூட தீண்டாமை. கழிவறைக்கு, பொது கழிவறைக்கு சென்றால் கூட ஆண்கள் பெண்கள் என்று இருப்பதற்கு பதிலாக பொது கழிப்பறையிலையும் வெள்ளையர்கள் கருப்பர்கள். நீ பிளாக்கா கருப்பா அப்படின்னா நீ பின்னால போ. உனக்கு வேறு பகுதி. நீ வெள்ளையர்களோடு சரிக்கு சமமாக அமர இயலாது, உட்காரக்கூடாது. ஒரு பேருந்தாக இருந்தாலும் ரயிலாக இருந்தாலும் அங்கே நீ வெள்ளையனுக்கு சமமாக அவனுக்கு அருகாமையில் அமரக்கூடாது என்று தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தம்பட்டம் அடிப்பார்கள், நாங்கள் தான் உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தோம். பேண்டு போட சொல்லி கொடுத்துட்டா நாகரிகமா? டை போட, கோட்டு சூட்டு போட சொல்லி கொடுத்துட்டா நாகரிகமா? மனுஷனை மதிக்க தெரியணும். அதை இந்த உலகிற்கு ஆணித்தனமாக சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுக்க முடியுமா? இந்தியாவில் கூட அவர்கள் நம்மை ஆண்டு இத்தகைய கலாச்சாரத்தை நம்முடைய உள்ளத்திலே திணித்தார்கள், திணிக்க முற்பட்டார்கள். அதனுடைய விளைவாத்தான் நம்ம மைண்ட்ல, நம்ம எல்லாருடைய மைண்ட்லையும் என்ன இருக்கு தெரியுமா? வெள்ளை கலர்னா சிறப்பு, கருப்புனா கருப்பு, அது ஒரு தாழ்ந்த கலரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இத்தனைக்கு இந்தியாவினுடைய கலரே கருப்பு தான். மாநிலம் தான், 2 தான் இந்தியாவிலே இருக்கு. கருப்பு மாநிலம் தான் இந்தியாவின் கலரு. வெள்ளைங்கிற ஒண்ணே இல்லை இந்தியாவில். ஆனா இவரா என்ன நினைச்சுக்குவார்? நம்ம ரொம்ப வெள்ளையா இருக்கிறோம் இவர் நினைச்சுக்குவார், அந்த அம்மா நினைச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஆண்கள்கிட்ட கேட்டால் பெண்கள்கிட்ட கேட்டால் பொண்ணு எப்படி இருந்தாலும் வெள்ளையா வேணுங்க. ஏன் கருப்பா இருந்தா ஆகாதா? இன்னும் சில பேர் சுண்டுனா ரத்தம் வரணும். எதுக்கு சுண்டுனா? ஏப்பா ரத்தம் வரப்போகுது? ஏன் ரத்தம் வரணும்? குளுக்க சேர்த்த போறியா? நீ ட்ரிப் ஏத்த போறியா? அப்ப பாருங்க, வெள்ளை தான் மேன்மை, வெள்ளை தான் சிறப்புன்னு மனசுல பதிஞ்சிருச்சு, உட்கார வைத்திருக்கிறார்கள். நம்ம சிந்தனையில உள்ளே புகுத்தி விட்டார்கள். விளையாட்டுல கூட செஸ் விளையாடுவாங்கல்ல, கருப்பு காயின் வெள்ளை காயின் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும். காயினை யாரு ஃபர்ஸ்ட் மூவ் பண்றது? வெள்ளை காயின் யார் வச்சிருக்கிறாரோ அவர் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும். இதான் செஸ்ஸினுடைய ரூல், விதி. அந்த விளையாட்டின் விதியே, நான் வெள்ளை கலர் காயின் வச்சிருக்கிறேன், நீங்க கருப்பு கலர் காயின் வச்சிருக்கிறீங்க, அதுல வெள்ளை வச்சிருக்கிற நான் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணும். அப்படின்னா என்ன? இது மாதிரி தான்ப்பா உலகத்திலையும். வெள்ளைய நான் வந்தா எனக்கு தான் முன்னுரிமை, நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன். கருப்பை நீ எனக்கு பின்னால் தான் நிக்கணும், நீ செகண்ட், நீ 2வது, நான் 1வது. இந்த எண்ணத்தை விளையாட்டில் கூட வெளிப்படுத்தினார். கேரம் போர்டு, கேரம் போர்ட்ல கூட இதே பிரதிபலிப்பு இருக்கிறத பார்க்கலாம். வெள்ளை கலர் காயின், கருப்பு கலர், சிவப்பு, இந்த 3 தான் இருக்கு. பாயிண்ட் வைப்பாங்க, மார்க் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வெள்ளை கலர் காயினுக்கு எத்தனை மார்க்கு? 10, கருப்புக்கு 5. அதுவே சிவப்பா நடுவுல ஒரே ஒரு காயின் இருக்குல்ல, அதான் சுண்டுனா ரத்தம் வருது. சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி இருக்கிற சிவப்புக்கு 25.
அப்ப என்ன சிவப்பா சக்கச்சவேன்னு சிவப்பா இருந்தா 25 மார்க்கு, உனக்கு மதிப்பு கூட, மரியாதை கூட. வெள்ளையா இருந்தா 10 மார்க்கு, மதிப்பு கூட. கருப்பா இருந்தா உனக்கு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல, நீ 5 மார்க்கு, நீ மதிப்பில்லாதவன். விளையாட்டின் மூலமாக கூட இத்தகைய சிந்தனைகளை ஊட்டினார்கள். சாதி அடிப்படையில் உள்ள தீண்டாமை நமது தமிழ்நாட்டிலே அதன் மூலம் ஏற்பட்ட கொடுமைகள், அதெல்லாம் அந்த சகோதரர்கள் அடைந்த கொடுமைகள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமா. செருப்பு போட்டு தெருவுக்குள்ள நடக்க விட மாட்டாங்க. அவன் ஏன் செருப்பு போடுற உரிமை அவனுக்கு ஏன் மறுக்கப்பட்டது? அவன் என்ன குற்றம் பண்ண? பிறப்பின் அடிப்படையில் நீ இந்த குலத்தில் பிறந்தவன், எங்க தெருவுக்குள்ள செருப்பு போட்டு வரக்கூடாது, எங்கள் தெருவுக்குள் நுழையக்கூடாது. நான் எங்கே டீ குடிக்கின்றேனோ அங்கே நீயும் வந்து டீ குடிக்க கூடாது. மீறி டீ குடித்தால் உனக்கு வேறு டம்ளர், உனக்கு வேறு பாத்திரம், எனக்கு வேறு பாத்திரம். பொது கிணற்றில் நீ தண்ணீர் நினைக்க கூடாது. ஏன்? தண்ணீர் தீட்டுப்பட்டுரும். கிணற்றில் சிறுவர்கள் குளிப்பார்களே, ஆனால் பிற்படுத்தப்பட்ட அந்த மக்கள், அவர்களில் உள்ள சிறுவர்கள் அந்த கிணற்றில் உள்ளே குளித்து விட்டால், கிணற்றின் தண்ணீரை தொட்டு விட்டால் கிணற்று தண்ணீரே தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி மண்ணை அள்ளி மூடுவார்கள். இதுதான் தமிழகத்தின் வரலாறு, கற்பனைகள் அல்ல. அப்படி என்றால் அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு சக மனிதன் அல்லவா? என்னை ஏன் இவ்வளவு இழிவுபடுத்துகிறார்கள்? நான் தொட்டால் தீட்டு என்கிறார்கள். தனது அருகே கூட எனக்கு இடம் தர மறுக்கிறார்கள். நான் பொது கிணற்றிலே தண்ணீர் இறைப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை. அதை மீறி அந்த கிணற்றிலே நான் தண்ணீர் இறைத்து விட்டால், அந்த கிணற்று தண்ணீரை நான் தொட்டு விட்டால் கிணற்று தண்ணீர், அந்த ஊற்று தண்ணீரே தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி கிணற்றை மூடி விடுகிறார்களே என்று அவன் புழுங்கியிருக்க மாட்டானா? அவன் அடைந்த வேதனைகளை, துயரத்தை வார்த்தைகளில் விவரித்து விட முடியுமா? எத்தனை நூற்றாண்டு கால வேதனை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சும்மா சொல்வாங்க சாதி ஒழிந்து விட்டது. இருக்கு, கிராமப்புறங்களிலே இன்றைக்கும் அத்தகைய தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் எந்தெந்த மூலை முடுக்குகளில் கிராமப்புறங்களில் சாதி அடிப்படையிலான தீண்டாமைகள் கடைபிடிக்கப்படுகிறது என்று லிஸ்ட் எடுத்தால் இப்போதும் தமிழகத்தின் பல்வேறு கிராமங்களின் பெயர்களை சொல்ல முடியும். நகர்ப்புறத்திலேயே அத்தகைய தீண்டாமை பார்க்கிற நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் கிராமப்புறத்தில் சொல்ல வேண்டுமா? நபிகள் நாயகம் இதனை ஒழித்தார்கள். நீங்க பாருங்க, இந்தியாவில் சாதி அடிப்படையில் தீண்டாமை, மேலை நாட்டில் நிறத்தின் அடிப்படையில் தீண்டாமை, இப்படிலாம் இருக்குல்ல. உலகத்தில் வாழ்கிற முஸ்லிம்கள் அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும், அவன் அமெரிக்காவில் இருக்கட்டும், ரஷ்யாவில் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், ஜப்பானில் இருக்கட்டும், உலகத்தில் வாழ்கிற எந்த மூலையில் இருந்தாலும் முஸ்லிம்களிடம் இத்தகைய தீண்டாமை இருக்கா? முஸ்லிம்கள் தங்களுக்குள் இத்தகைய ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிறார்களா? நிறத்தின் அடிப்படையிலேயோ மொழியின் அடிப்படையிலேயோ கற்பிக்கிறார்களா? உலகத்தில் முஸ்லிம்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பது என்ன தெரியுமா? நாம் அனைவரும் முஸ்லிம், ஒரே உம்மத், ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள். முஸ்லிம்கள் எங்களை மாத்திரம் நாங்கள் அப்படி பார்ப்பதில்லை. உலகத்தில் வாழ்கிற அத்தனை மனிதர்களையும், ஒரு தாய் ஆதாம் ஹவ்வாவின் பிள்ளைகள் நாம் அனைவரும். ஒரு பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி ஏற்றத்தாழ்வு உண்டாகும்? இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிற போதனை. அண்ணல் நபி அவர்கள் தமது இறுதி பேருரையிலே இந்த கருத்தை தான் முஸ்லிம் உம்மத்திற்கு ஆணித்தரமாக சொன்னார்கள். எந்த மனிதனையும் அவன் பிறப்பை வைத்தோ நிறத்தை வைத்தோ அற்பமாக கருதிவிடக் கூடாது. அந்த எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் அடியோடு வேரோடு பிடுங்கி எரிந்து விடுங்கள். மனித குலம் அனைவரும் சமம். இன்னைக்கு நாங்க கண்ணுக்கு முன்னால வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, முஸ்லிம்கள் நாங்க இருக்கிறோமே. நீங்க உலகத்தில் மற்ற பகுதியெல்லாம் விட்டுருங்க, உங்க முன்னால தானே தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் நாங்க இருக்கோம். எங்களுக்குள்ள நாங்க என்ன என்ன சாதின்னு எங்களுக்கு தெரியுமா? நாங்களாம் அரபு நாட்டு இறக்குமதியா? அரபு நாட்டில இருந்து வந்தோமா? வானத்திலிருந்து குதிச்சோமா? நாங்களும் உங்களை போன்ற ஏதேனும் ஒரு சாதிய அடக்குமுறையில் இருந்தவர்கள். எங்க முன்னோர்கள் அதில் தான் இருந்தாங்க. ஒரு 5 தலைமுறைக்கு முன்னால 6 தலைமுறைக்கு முன்னால அதில் இருந்தவர்கள். இஸ்லாத்தின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இந்த மார்க்கத்தை தழுவியதற்கு பிறகு எங்களுக்குள்ள அந்த பாகுபாடு இருக்கா? நாங்க எந்த சமூகத்திலிருந்து வந்தோம் என்பதே எங்களுக்கு தெரியாது. எங்க மூதாதையர்கள், புதுசா வந்தவருக்கு வேணா தெரியும். போன தலைமுறையில் வந்தாருன்னா நாம வன்னியிலிருந்து வந்தோம், நம்ம எஸ்சியிலிருந்து வந்தோம், நாம எஸ்டியிலிருந்து வந்தோம், நம்ம உடையாரிலிருந்து வந்தோம். இப்படி ஏதேனும் ஒன்றை சொல்ல முடியும். ஒரு தலைமுறைக்கு முன்னால போனா சொல்லலாம். 5-6 தலைமுறைக்கு முன்னால எங்களுக்குலாம் தெரியுமா? கீழே இருக்கிற பலருக்கு தெரியுமா? எந்த சாதியிலிருந்து நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தை தழுவினார்கள் என்பதே எங்களுக்கு தெரியாது. மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ஏன்? இஸ்லாம் அப்படி எங்களை பக்குவப்படுத்து. அந்த உணர்வு இருக்கக்கூடாது. இருந்தா நீ அல்லாஹ்வினுடைய அடியான் என்று சொல்வதற்கே தகுதியற்றவன்.
இன்றைக்கும் ஒரு முஸ்லிம் இருக்கிறார், தொழுகிறார், மக்காவுக்கு போறார், பள்ளிவாசல்கள் ஊர்தோறும் கட்டி கட்டி கொடுக்கிறார். ஆனால் மனிதர்களை சமமாக நடத்த தெரியாவிட்டால், இந்த சமத்துவம் இல்லாவிட்டால், இந்த உணர்வு அவருடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அவர் அல்லாஹ்வின் பார்வையில் சரியான உண்மையான முஸ்லிமாகவே ஆக மாட்டார். எப்பேற்பட்ட சிறப்பு! இது நபி அல்லாஹ்வும் அவருடைய பிரச்சாரத்திற்கு கிடைத்த வெற்றி அல்லவா? அதே போல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையில் குறிப்பிட்ட மற்றும் ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களை, இந்த சமூகத்தை ரசூலுல்லாஹ் எப்படி உருவாக்க பார்க்கிறாங்க? ஒரு அறிவு சமூகமாக, மூட நம்பிக்கையில் அற்ற ஒரு சமூகமாக நபி அல்லாஹ்வும் உருவாக்க முற்பட்டார். அதன் விளைவுதான் நபி அல்லாஹ்வும் தம்முடைய இறுதி பேருரையில் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன குல்ல ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி, அறியாமை கால மூட பழக்க வழக்கங்கள் அனைத்தும் தஹ்த கதமைய மௌதூஉன், என்னுடைய இரு கால்களுக்கு மத்தியில் புதைக்கப்பட்டு விட்டது என்று நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அம்ரில் ஜாஹிலியா, மூட பழக்க வழக்கம். அன்றைக்கு மூட பழக்க வழக்கமாக என்னென்னவைகள் இருந்தது? ரசூலுல்லாஹ் எந்த மூட பழக்க வழக்கத்தை எல்லாம் ஒழித்தார்கள்? பறவை வைத்து சகுனம் பார்த்தாங்க, அம்பு எரிந்து சகுனம் பார்த்தார்கள். வியாபாரத்துக்காக அல்லது யுத்தத்திற்காக வெளியே செல்கின்ற பொழுது எந்த பகுதியை நோக்கி வியாபாரத்துக்கு போறது, எந்த திசை வழியா யுத்தத்துக்கு புறப்படுவது என்று அறியாமை காலத்தில் அற்ப காரணங்களுக்காகவெல்லாம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லவா? குலச்சண்டை, குலத்தின் பேரால் யுத்தம், இனத்தின் பேரால் யுத்தம்லாம் இன்றைக்கு நடந்தது. அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் இல்லாமல் ஆக்கினார். அந்த யுத்தத்திற்காக அல்லது ஏதேனும் ஒரு வியாபாரத்திற்காக வெளியே செல்கின்ற பொழுது அம்பு எறிவாங்க. அம்பு எந்த பகுதியை நோக்கி புறப்பட்டு செல்கிறதோ, எந்த பகுதியை நோக்கி விழுகிறதோ அதை நோக்கி பயண புறப்படுவார்கள். பறவை வெளியே வந்து ஒரு பறவையை பார்ப்பாங்க, அல்லது பறவையை விடுவாங்க, கையில பிடிச்சி பறவையை விடுவாங்க. அது வலப்பக்கமாக போனால் வலப்பக்கம் செல்வார்கள், இடப்பக்கமாக போனால் இடப்பக்கம் செல்வார்கள். சிலைகளுக்கு முன்பாக வந்து எழுதி போடுவாங்க, எழுதி போட்டு சிலைகள்கிட்ட அது எந்த சீட்டு கிடைக்கின்றதோ அதற்கேற்ப தங்களுடைய முடிவுகளை அமைத்துக் கொள்வார்கள். இத்தகைய குறி கேட்கக்கூடிய அம்சமும் ஜோசிய பழக்க வழக்கமும் அறியாமை கால அரபு மக்கள் மத்தியில் இருந்தது. நபி அல்லாஹ்வும் அதையெல்லாம் ஒழித்தார். தாம் வாழ்ந்த காலத்திலேயே பிரச்சாரம் செய்தார். இன்னமல் ஹம்ரு வல் மைசீரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மது, சூதாட்டம், பலிபீடங்கள்ல போய் குறி கேட்பது இவை யாவும் ஷைத்தானின் காரியம், தீய செயல்கள். இஸ்லாத்தில் தீயது தடுக்கப்பட்டது என்பதை குறிப்பதற்கு ஷைத்தானின் செயல்கள் என்று சொல்லப்படும். ஃபஜ்தனிபூஹு, இவற்றில் நீங்கள் ஈடுபடக்கூடாது, தவிர்த்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் திருக்குர்ஆன் வாயிலாக உத்தரவு பிறப்பித்தார்கள், கட்டளையாக பிறப்பித்தார். அதைத்தான் தம்முடைய இறுதி பேருரையிலும் சொன்னார். இனி அறியாமை கால பழக்க வழக்கங்கள் எதுவும் உங்களிடத்தில் எஞ்சி இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் என்னுடைய இந்த 23 ஆண்டு கால பிரச்சாரத்தினூடாக என்னுடைய இரு கால்களுக்கு மத்தியில் நான் புதைத்து விட்டேன். இனிமேல் தோண்டி நீங்க எடுக்கக்கூடாது. எந்த முஸ்லிமும் அவற்றை தோண்டி எடுத்து விடக்கூடாது. இன்றைக்கு ஒரு முஸ்லிம் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஜோசியத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் தீர்மானிப்பவன் அல்லாஹ்தான். என் வாழ்க்கையில் ஏற்படுகிற நன்மை தீமை அல்லாஹ்வே தீர்மானிக்கிறான். எனக்கு ஏற்படுகிற இன்பம் துன்பம் அல்லாஹ்வே தீர்மானிக்கிறான். என்னுடைய வாழ்வில் ஏற்படுகிற லாபம் நஷ்டம் எல்லாவற்றையும் அல்லாஹ்தான் தீர்மானிக்கிறான். மரத்திலிருந்து ஒரு இலை கீழே உதிர்வதாக இருந்தாலும், என் கண் இமைகளிலிருந்து ஒரு முடி கீழே உதிர்வதாக இருந்தாலும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். இதில் உலகத்தில் உள்ள யாருக்கும் எந்த படைப்பிற்கும் பங்கில்லை. அடுத்த வினாடி என்ன நடக்கப் போகிறது என்பதை உலகத்தில் எவராலும் சொல்ல முடியாது. அது நம்மை படைத்த இறைவன், அகிலத்தை படைத்த இறைவன் அல்லாஹ்வுக்கே தெரியும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இதான் எங்க நம்பிக்கை. அதைத்தான் நாங்கள் இவ்வளவு காலமா பிரச்சாரம் பண்ணோம். நமது சமூகத்திலேயே ஜோசிய நம்பிக்கை, நல்ல நேரம் பார்க்கிறது, கெட்ட நேரம் பார்க்கிறது, இதுவெல்லாம் இருந்தது. இன்றைக்கும் ஒரு சில அரிதான சில முஸ்லிம்கள் அந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க. தங்களுடைய வீட்டில் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை செய்வதாக இருந்தால், திருமணம் பண்றதா இருந்தால் மதகுருட்ட போவாங்க. பள்ளிவாசல்ல உள்ள இமாம் மதகுருட்ட போய், நான் என்ன நாளில் கல்யாணம் பண்றது சொல்லுங்க, நல்ல நேரம் சொல்லுங்க. அதான் பால் கித்தாபு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? பால் கித்தாபு பார்க்கறது. அவர் ஒரு புக்கை பார்ப்பார். உனக்கு கல்யாணமா, நீ இந்த நாளில் வை, இந்த நேரத்தில் வை. எந்த நேரம்? காலையில் 10:30 to 12 மணிக்குள்ள வச்சிரு, அதுதான் உனக்கு நல்ல நேரம்.
அதனால்தான் அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற திருமணங்கள் அந்த பத்திரிகை அதெல்லாம் பாருங்க இது குறிப்பிடுவாங்க. இப்பவும் அதை குறிப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பழைய பத்திரிகை இருந்தால் எடுத்து பாருங்க. அப்படி ஆரம்பிப்பார், நிகழும் ஹிஜ்ரி சங்கையான இந்த ஆண்டில் ஹிஜ்ரி வருஷத்தையெல்லாம் குறிப்பிட்டுருவார். சும்மா கட்ட தெரியாதவர்கள் பத்திரிகையில குறிப்பிட்டுருவார். நிகழும் ஹிஜ்ரி சங்கையான இந்த ஆண்டில் இன்னாரின் பேரனும் இன்னாரின் புதல்வனுமாகிய தீன்குல செல்வன், யாரு அவர், தீன்குல செல்வன், அவருக்கு பட்டம். பள்ளிவாசல் ஊர்ல தெருவில் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது, அவனுக்கு பட்டம் என்ன, தீன்குல செல்வன். அவர் பேரை போட்டாச்சு. அவருக்கும் இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் புதல்வியுமாகிய தீன்குல செல்வி அந்த மூதேவிக்கு பட்டம். அது என்னமோ ரெண்டு பேரும் தீனுக்காக உசுர கொடுத்த மாதிரி இவங்களுக்கு தீன்குல செல்வன், அவருக்கு தீன்குல செல்வி. சரி, இவங்க ரெண்டு பேருக்கு எப்போ கல்யாணமா? பெரியோர்கள் நிச்சயித்தபடி காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேலையில். அது என்ன முபாரக்கான வேலை? நல்ல வேலையில், நல்ல நேரம் அர்த்தம். பிற சமூகம் சுப முகூர்த்த வேலையில் என்று சொல்வார்கள். அதையே இவர்கள் கொஞ்சம் உல்டாவாக மாற்றி முபாரக்கான வேலையில் நல்ல நேரம் அப்படிங்கிறாங்க. யார்ப்பா உனக்கு சொன்னா 10:30 12 நல்ல நேரம்னு யார் சொன்னா? ஏன் காலை 8 மணிலிருந்து 10 மணிக்குள்ள வச்சா ஆகாதா? சாயங்காலம் வச்சா ஆகாதா? அப்ப இந்த ஜோசியம்ங்கிறது என்ன? இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது என்ன? காலத்தை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். காலத்தை இயக்கி கொண்டிருப்பவன் இறைவன். கால சக்கரத்தை சுழற்றி கொண்டிருப்பவன் நம்மை படித்த ஏகன். அவனுக்கு தான் எந்த நேரம் எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கு தெரியும். நீ 10:30 12 நல்ல நேரம் சொல்லுவேன். அந்த நேரத்தில் திருமணமானவர்கள் விவாகரத்து செய்யறது இல்லையா? சண்டைகள் வர்றது இல்லையா? பிரச்சனைகள் வர்றது இல்லையா? அந்த திருமண பந்தம் முறிவில் போய் விவாகரத்தில் போய் முடிவது இல்லையா? அப்ப நீங்க பார்த்த நல்ல நேரம் என்னவாச்சு? அது பொய்ங்கிறது தெரியுதா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றிலையும் ஜோசியத்தின் அடிப்படையிலான மூட நம்பிக்கை கலாச்சாரம் நம்முடைய சமுதாயத்தில் இருந்தது. ஒரு புது வீடு கட்டினாங்கன்னு வைங்க, அது கூப்பிடுவாங்க, நான் புது வீடு கட்டுறேன் வாங்க பால் காய்ச்சணும். அது என்னப்பா பால் காய்ச்சறது? புது வீட்டுக்கு போனால் முதல் வேலையா பால் தான் காய்ச்சணும். ஏன் காஃபி போட்டு ஆவாதா? வர காஃபி போடுங்க, யார் வேண்டாம்னா டீ போடுங்க. அது பாலை பொங்க வச்சு பால் பொங்குனாதான் புது வீட்டுக்கு நல்லது. யாரு சொன்னா உங்களுக்கு? இதெல்லாம் என்ன அம்ருல் ஜாஹிலியா, மூட பழக்க வழக்கம், அர்த்தமற்றது. ஒரு மீனிங் இருக்கணும்ல. குர்ஆன் நமக்கு சொன்னா அது மீனிங் உள்ளது. முகமது நபிகள் நமக்கு ஒன்று சொன்னால் அர்த்தம் உள்ளது. குர்ஆனோ நபிகள் நாயகமோ உத்தரவிடவில்லை என்று சொன்னால் அது மீனிங்லெஸ், அர்த்தமற்றது. அது ஜாஹிலியா. அவ புது வீடு கட்டினா பாலை தான் பொங்க வைக்கணும். ஏன் வெண்ணி பொங்க வைங்க, வர எல்லாருக்கும் வெண்ணி கொடுங்க, ஏன் பால் காய்ச்சறது? அதுக்கு ஒரு பேர். இப்படி ஒவ்வொன்றிலையும் முந்திலாம் இந்த வெத்தலையில மை தடவி போட்டு பார்க்கறது, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு நம்ம சமுதாயத்துக்கு. குழந்தை காணாம போயிருக்கும். ஊர்ல ஏதாவது ஒரு பள்ளிவாசல்ல ஒருத்தர் இருப்பார், நான் வெத்தலையில மை தடவி போட்டு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படிங்குவார். அவர்கிட்ட போய் குழந்தை காணாம போயிருச்சுன்னா நீ தேடு, இல்லை காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடு, தேடு, கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அதை விட்டு நேரம் அங்கே போயிடுவார். ஒரு வெத்தலையில் மை தடவி பார்த்து அவன் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. பெற்றோர்களாம் பதறி அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க. இல்லை இங்கே சொல்லுவாங்க, அவன் இல்லை, நான் சொல்லும்போது அங்கே தான் இருந்தான், அவன் அங்கிருந்து தஞ்சாவூர் போயிட்டான். யாருக்கு தெரியும்? அடிச்சு விடுறது. இதுதான் மூட பழக்க வழக்கம்ங்கிறது. இப்போ கூட பாருங்க, புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசு, அதன் முதல்வர் தம்முடைய உதவி செய்யக்கூடிய ஒரு அரசு செயலாளராக ரத்தன் பண்டிட் என்பவரை நியமனம் செய்கிறார். இந்த ரத்தன் பண்டிட் என்பவர் யாரு? பெரிய அளவுக்கு படித்தவர், அனுபவம் உள்ளவர், நாளும் தெரிஞ்சவர், தமிழக மக்களினுடைய சூழலை அறிந்தவர். அப்படியா? அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு தமிழக மக்களின் வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு கஷ்டங்களை நீக்கிவிட முடியும். அதற்காக அவரை தம்முடைய உதவியாளராக நியமனம் செய்கிறாரா? அப்படி நியமனம் செய்தால் அது வரவேற்கத்தக்கது. யாராவும் இருக்கலாம். ஒரு முதலமைச்சர், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் தன்னுடைய உதவியாளராக, தன்னுடைய ஆலோசகராக யாரையும் நியமித்துக் கொள்ள அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் அவர் மக்கள் நலனில் அக்கறை உள்ளவராக இருக்கணும். அவரிடமிருந்து எந்த ஆலோசனையை பெறுகிறாரோ அது சார்ந்த துறையில் அவருக்கு ஞானம் இருக்கணும். இந்த ரத்தன் பண்டிட் யாரு? அவர் ஒரு ஜோசியக்காரர். இதுவரையிலும் மக்கள்கிட்ட அறியப்பட்டது எப்படி? அவர் ஒரு ஜோசியக்காரர். அவருடைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜோசியத்தை பத்தி ரொம்ப ஆர்வமூட்டி சொல்றார். அவர்தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஜோசியம் பார்த்து, நீங்க தான் முதலமைச்சர் ஆவீங்க, அதை நான் ஜோசியத்தில் பார்த்துட்டேன் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிதான் நம்ப வச்சிருக்கிறார்.
நான் இன்னும் வேற ஒரு நடிகருக்கு சொன்ன, அவர் கேட்கல, நீங்க கேளுங்க. நீங்க முதலமைச்சர் இல்ல, பிரதமர் ஆவதற்கே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, உங்க ஜோசியம் அப்படி சொல்லுது அப்படிங்கிறார். நம்ம என்ன கேட்கணும்னா, ஜோசியம் பார்க்கிறது இஸ்லாத்துல இல்லை, முஸ்லிம்கள் அதை நம்பக்கூடாது. மற்றவர்கள் அதை செய்கிறார்களா, அது அவர்களுடைய விருப்பம். நீங்களா உங்களுக்கு கடவுள் தந்திருக்கிற அறிவை கொண்டு சிந்தித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும்னு அவர் சொல்றாரு, அதை நீங்க நம்ப போறீங்களா? அது உங்கள் விருப்பம். இஸ்லாமிய மார்க்கத்தில் அதற்கு இடம் இல்லை. ஒரு முஸ்லிம் அப்படி நம்ப கூடாது. குறிகாரன்ட்ட போய் குறி கேட்க கூடாது, ஜோசியக்காரன்ட்ட போய் ஜோசியம் கேட்க கூடாது. இத்தனைக்கும் இந்த விவகாரம் வருகின்ற பொழுது எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்னங்க அவரை போய் ரத்தம் பண்ணிட்டு எப்படி நீங்க உங்களுடைய ஆலோசகரை நியமிக்கிறீங்க? அவருடைய அனுபவம் என்ன? அவர் என்ன படிச்சிருக்கிறாரு? அவர் ஜோசியக்காரர் என்பதை தாண்டி அவருக்கு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பரிச்சயம் இல்லையா, அல்லது வேற எதுவும் அவருக்கு திறமை இருக்கா? அந்த திறமையை நீங்க தனியா எதுவும் அடையாளம் கண்டிருக்கிறீங்களா அப்படின்னு அதையாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சட்டப்பேரவையிலே அத்தனை கட்சி உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எந்த அளவிற்கு? தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிக தெளிவாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். உங்களுக்கு அவர் ராஜகுருவாக இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வைத்துக் கொள்ளுங்கள், அரசு நிர்வாகத்திற்குள் அவரை உள்ளே நுழைக்காதீர்கள். தெளிவாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார். இப்படி எல்லோரும் அதற்கு எதிர்ப்பு கருத்தை பதிவு செய்த நிலையில பாஜக அன்சாரி அவர்களும் சட்டப்பேரவையில் அது குறித்து ஒரு கருத்தை சொன்னார். மிக தெளிவா சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் மிக தெளிவா சொன்னார். என்ன சொன்னாரு? இஸ்லாமிய நம்பிக்கை அங்க வெளிப்படுத்துறார். உங்க நம்பிக்கை உங்களுக்கு லக்கும் தீனுக்கும் வலியதி. உங்க தனிப்பட்ட நம்பிக்கை விமர்சனம் செய்வதற்கு நான் ஆள் இல்லை. இஸ்லாம் எங்களுக்கு, எங்க நம்பிக்கை எங்களுக்கு, உங்க நம்பிக்கை உங்களுக்கு, அது வேறு, அது வெளியில் செய்யப்படுகிற பிரச்சாரம். ஆனால் உங்கள் நம்பிக்கையை அரசு இயந்திரமாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் மாற்றக்கூடாது. அதை எப்படி நீங்க மாற்றுவீங்க? உங்களுடைய நம்பிக்கையின்படி ஒரு ஜோசியக்காரர் அரசு ஊழியரா, அரசு ஆலோசகரா ஏன் நியமனம் பண்றீங்க? இது நல்லதில்லை என்று ஆரோக்கியமான முறையில் மாற்று கருத்தை முன்வைத்தார். வரலாற்றிலிருந்தும் சில செய்திகளை சொன்னார். சேர மன்னர்கள் இருக்கிறாங்கல்ல, அதுல ரொம்ப பிரபலியமானவர்கள் சேரன் செங்குட்டுவன். அவருடைய தந்தை அவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது, அல்லது அதற்கு அடுத்து யார் மன்னர்னு ஒரு பேச்சு வரும் பொழுது, ரெண்டு பிள்ளைங்க. மூத்தவர் சேரன் செங்குட்டுவன், அவருடைய தம்பி இளங்கோவடிகள். இதே போன்று ஜோசியக்காரர் சொல்றாங்க, செங்குட்டுவனுக்கு இந்த மண்ணை, இந்த நிலத்தை ஆளக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஜோசியத்தின்படி அவருக்கு இல்லை. இளங்கோவடிகள் தான் இந்த மண்ணை, இந்த நிலத்தை ஆள்வதற்குரிய உரிமை இருக்கு, அவர் தான் அதற்கு ஃபிட்டு என்று ஜோசியத்தின்படி சொல்றார். அவருடைய தகப்பனார் நெடுஞ்சேரல் ஆனந்த இப்படி ஜோசியத்தின்படி சொன்ன ஒன்றை தம்பி இளங்கோவடிகள் என்ன பார்க்கிறாரு? இல்ல, நம்ம அண்ணன் தான் அதுக்கு ஃபிட்டு, இது ஜோசியத்தின் மூலமாக கணிப்பின் அடிப்படையில் சொல்றாங்க, இதை நம்ம பொய்யாக்கணும் என்று சொல்லி, நான் இருந்தாத்தானே என்ன மண்ணனாக்குவீங்க, நான் இருந்தாத்தானே எனக்கு முடி சுட்டுவீங்க, நான் தவம் இருக்க போறேன், காட்டுக்கு போறேன்னு போயிட்டார். நான் தவம் இருக்க போறேன், துறவரத்தை கூட போகிறேன், துறவரத்தை கடைபிடிக்க போகிறேன், இப்ப எப்படி என்ன மன்னனாக்குவீங்க? எனக்கு ஆட்சி வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம்னு வெளியே கிளம்பிட்டார். யாரு? தம்பி. யாருக்கு அதிர்ஷ்டம் இருப்பதாக ஜோசியக்காரர் சொன்னாரோ அவர் அந்த கூற்றை பொய்யாக்கும் விதமாக காட்டுக்கு போயிட்டார், தவம் இருக்க போயிட்டார். எவருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, இந்த மண்ணை ஆள முடியாது என்று அந்த ஜோசியக்காரர் குறி சொன்னாரோ அந்த சேரன் செங்குட்டுவன் தான் அரியணையில் அமர்ந்தான். இது வரலாறு. இந்த வரலாற்று செய்தியும் அங்கே எடுத்து சொல்கிறார். இப்படிலாம் இருக்கு, இதையும் உங்க கவனத்துக்கு நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு, எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு, எதையும் நாங்கள் விமர்சிக்க தயாரில்லை, பழிப்பதற்கு தயாரில்லை. ஆனால் உங்கள் தனிப்பட்ட நம்பிக்கையை நீங்க அரச இயந்திரத்திற்குள் நுழைக்க கூடாது. எல்லாரும் சொன்னார், அவரும் சொன்னார். அவர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் சொல்வதற்குரிய உரிமை அவருக்கு இருக்கு. சொல்லி முடிச்சு சில நாள்லயே இந்த ரத்தன் பண்டிட் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கிறார். விஷமத்தனமான பேட்டி. என்ன அந்த பேட்டியில சொல்றாரு? ஏன்னா இப்படி பரவல மக்கள்கிட்ட, எல்லா தரப்பு மக்களிடமும் எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு அரசு உரிய முறையில் அறிவித்து விட்டது, அவர் முதலமைச்சரின் தனி ஆலோசகர் அல்ல, அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பு ரத்து செய்யப்பட்டு விட்டது. ஏற்கனவே அந்த ஆணை பிறப்பித்தது ரத்து செஞ்சுட்டாங்க. மக்கள்கிட்ட கடுமையான எதிர்ப்பு, எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எல்லா கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும்
வெகுஜன ஊடகவியலாளர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார். அனைத்து தரப்பு எதிர்ப்பு கேட்டு அவர் கரெக்டா ரத்து பண்ணிட்டார். அது வரவேற்க வேண்டிய விஷயம். நான் சொன்ன மாதிரி தான் இருப்பேன் அவர் இல்லை. தமிழக முதலமைச்சர் பார்க்கிறாரு, எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணிட்டார். முடிஞ்சு போச்சு இல்லை. அதுக்கப்புறம் முடிஞ்சது, விவகாரம் முடிந்ததற்கு பிறகு யூடியூப் சேனல்ல போய் ரத்தன் பண்ணிட்டு பேட்டி கொடுக்குறாரு. மற்றவங்களாம் விட்டார். ஒரு பாய் இதுல கருத்து சொல்றாரு. அவர் எப்படி சொல்லலாம்? யார் அன்சாரி பாய் கருத்து சொல்றார். ஏன் சொன்னா என்ன? மேற்கொண்டு விஷமத்தனமா சொல்றார். நீங்கள் எங்கள் விவகாரத்தில் கருத்து சொன்னால் நாங்கள் உங்கள் விவகாரத்தில் மூக்கை நுழைவிப்போம். எவ்வளவு வன்மத்தனமான பேச்சு! இந்த சிந்தனை யாருடைய சிந்தனை? RSS சிந்தனை. இதுக்கு முன்பு கூட ரத்தன் பண்டிட்டை பற்றி நமக்கு அவ்வளவாக தெரியாது. இந்த பேட்டிக்கு பிறகு நாம் அவரை கணிக்க முடிகிறது, இவர் கொஞ்சம் முஸ்லிம் மத வெறுப்பு உள்ளவர் போல. ஏன் அப்படித்தான் பேசுறார்? எல்லாரும் தரப்பா சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரிவிக்கிறது, முஸ்லிமுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஏதோ ஒரு முஸ்லிம் எம்எல்ஏ சொல்றார், அவர் எப்படி சொல்லலாம்? அப்ப நான் சொல்லலாமா? உங்களை பத்தி நான் சொல்லவா? சொல்லுங்க. இஸ்லாத்தை பத்தி உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். நீங்க அதை உரிய முறையில் எதிர்கொண்டு தக்க பதிலை சொல்வதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். சொல்லுங்க பாப்போம். நீங்க அப்ப இந்த மாதிரி வன்மத்தனமான விஷமத்தனமான தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் இந்துக்கள் எல்லோரும் சமத்துவ உணர்வோடு சகோதரத்துவ உணர்வோடு பழகிட்டு இருக்கிறோம். அதற்கிடையில் இப்படிப்பட்ட பார்வை ஆரம்பத்திலேயே, புதிதாக ஆட்சி அமைந்த ஆரம்பத்திலேயே உங்களால் நற்சான்று வழங்கப்பட்ட ஒருவர் இந்த பார்வையை புகுத்துவார் என்று சொன்னால் இது ஆரோக்கியமானதா? இப்படிப்பட்ட ஒருவரை நீங்க அந்த பதவிக்கு, உங்களுடைய ஆலோசகங்கிற பதவிக்கு நீங்க நியமிக்கலாமா? இந்த பேச்சுக்கு நீங்கள் தக்க முறையில் கண்டனத்தை செய்ய வேண்டுமா இல்லையா? தமிழக முதலமைச்சரின் பார்வைக்கு இந்த கருத்து சென்றடையும் என்று சொன்னால் தக்க முறையில், உங்க கட்சியால் அவர் வளர்க்கப்பட்டவர், உங்களால் தமிழ்நாட்டில் அடையாளம் காணப்பட்டவர், இத்தகைய முஸ்லிம் வெறுப்பு சிந்தனையை வெளிப்படுத்துவார் என்று சொன்னால் அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கு. சட்டப்பேரவையிலையும் நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள். முஸ்லிம் அரசியல் கட்சிகளை சந்திக்கின்ற பொழுதும் தெளிவாக சொன்னீர்கள், நான் அனைவருக்கும் சமமானவன், முஸ்லிம்களை நீங்கள் என்னை தாராளமாக நம்பலாம் என்று சொன்னீர்கள் அல்லவா? அந்த உரிமையை நாங்கள் கேட்கிறோம். இதற்கு நீங்கள் தக்க கண்டனத்தை பதிவு செய்யும். அதோடு அவர் சொல்றார், ஜோசியம் பொய்ன்னு சொல்றாங்கல்ல, இது அந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து இன்னொரு டாபிக் என்ன? ஜோசியம் பொய்ங்கிறாங்கல்ல, என்ற சவாலுக்கு வாங்க, நான் அதை உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற. உண்மையை நிரூபிப்பார். மற்றவர்கள் எப்படியோ அதை விட்டுருவோம். தௌஹீத் ஜமாத் நாங்க உங்க சவாலை ஏற்றுக்கணும். வாங்க, அவர் வரட்டும் இவர் வரட்டும்ங்கிறாரு. அவங்க எல்லாம் விட்டுருங்க, நாங்க தயாரா இருக்கிறோம். என்னப்பா ஜோசியம் உண்மை? ஏன்னா நாங்க எங்க சமூக மக்கள்கிட்ட தான் பிரச்சாரம் பண்றோம். ஆனா நீங்க சொல்வதை எங்கள் முஸ்லிம் மக்களும் நம்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறதா இல்லையா? இத்தனை வருஷ காலமா எங்கள் சமூக மக்கள் மத்தியில தெருவா போய் ஜோசியத்தை நம்பாத, அது பொய்யை என்று நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் எங்களுடைய மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையில் நீங்கள் இப்படி சொல்வீர்களே, ஆனால் அதை எதிர்கொள்ள வேண்டிய தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கிறது. நீங்க வாங்க, என்ன அதில் நிரூபிக்க போறீங்க? நாங்க சிஎம் ஆகுமா பிஎம் ஆகுமா அதையெல்லாம் சொல்ல வேண்டாம். இப்படி உள்ளங்கையை பொத்தி ஒரு பொருளை வைக்கிறோம், அதை கண்டுபிடிச்சிருவீங்களா நீங்க? அவர் இதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம யாரு முதல்வராவா யாரு பிரதமராவா குத்து மதிப்பா சொல்றது நடக்குது. அதை வைத்துக் கொண்டு நான் சொன்னது நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படி நடக்கும்? அப்படின்னா எத்தனை கிளி ஜோசியம் பார்த்தாங்க? மரத்துக்கடியில் நின்று கிளி ஜோசியம் பார்த்துருக்கிறார். பேப்பர்ல இருக்கு இந்த செய்திகள் தான். எந்த மரத்துக்கீழே இருந்து வருஷக்கணக்கா ஜோசியம் பார்த்தாலும் அந்த மரக்கிளை கீழே விழுந்து ஜோசியக்காரர் செத்து போயிட்டார். இப்ப யாரு என்ன பதில்? எல்லாரும் கையை பிடிச்சி ரேக பார்த்து ஜோசியம் சொன்னவர், வருங்காலத்தை கணிச்சவர், எதிர்காலத்தை பத்தி சொல்றேன்னு சொன்னவர், எந்த மரத்துக்கடியில பல வருஷமா இருந்தாலும் அந்த மரத்தின் கிளை கீழே ஒடிந்து விழுந்து தலையில பட்டு அடிபட்டு செத்து போயிட்டாரு. இது பொய் இல்ல, பத்திரிகையில பார்த்தா உங்களுக்கே தெரியும். பழைய செய்தி, எவ்வளவு செய்திகள் இருக்கு. அப்ப அவருக்கே அது தெரியல, உங்களுக்கே முதல் தெரியலையங்க. நீங்க உங்க பதவி ரத்து செய்யப்படும் உங்களுக்கு முன்னால தெரியுமா? பதவி வந்துச்சு, நமக்கு பதவி வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டிருப்பிய. எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 24 மணி நேரத்துல காலியா போயிருச்சு. என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்க தானே நினைச்சிருப்பிய. 24 மணி நேரத்துல 2 நாளுக்குள்ளாக உங்கள் பதவி ரத்து செய்யப்படும் என்பது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா? உங்களுக்கு என்ன நடக்கும்னே உங்களுக்கு தெரியலையேங்க. எப்படி அடுத்தவர் சிஎம் ஆவாரா பிஎம் ஆவாரான்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் எங்க கேள்வி. இது உங்களை நோக்கிய கேள்வி இல்லை, இப்ப நாங்க கேட்கிற கேள்வி இல்லை. காலமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. ஜோசியத்தின் பேரால் எங்க முஸ்லிம்களை நீங்க ஏமாத்தாதீங்க. முஸ்லிம்களையும் இப்படிப்பட்ட ஏமாற்று வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் கண்டித்து நாங்கள் இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கடையில் நீங்களும் எங்களுடைய
சமூக மக்களை இப்படி ஏமாற்றம் அளித்தால் எப்படி நாங்க அனுமதிப்போம்? கிளி ஜோசியம் பார்க்கலாம், ஏன் ஒரு புலி ஜோசியம் பார்க்க வேண்டியது? கிளியெல்லாம் பிடிச்சி கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கலாம், புலியை பிடிச்சி அடைச்சு வைக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். புலி அடைச்சு வைக்க முடியாது. அதனால இவங்களுக்கு என்ன, எதையெல்லாம் பிடிச்சி வைக்க முடியுமோ அதை வச்சுதான் ஜோசியம் சொல்றது, கிளி ஜோசியம். நாங்க சவால், நீங்க வாங்க சவால், அதை நிரூபிங்க. நாங்க உங்களுக்கு சில டெஸ்ட் கொடுக்குறோம், சில டாஸ்க் கொடுக்குறோம், சவால் வைத்துக் கொள்வோமா? அவ மக்களை இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்களை சொல்லி ஏமாற்றக்கூடாது, ஆன்மீகத்தின் பேரால் ஏமாற்றக்கூடாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள் மிக தெளிவாக, அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அனைத்தும் மண்ணோட மண்ணாக என்னுடைய காலுக்கடையில் புதைக்கப்பட்டு விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையில் குறிப்பிட்ட மற்றும் ஒரு அம்சம் என்ன? பெண்கள் குறித்து ரசூலுல்லாஹ் அங்கே எச்சரிக்கை செய்தார். மக்களே, உங்கள் பொறுப்புகளின் கீழ் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹ்வின் அமானிதம். அகதத்துமூஹுன்ன பி அமானில்லாஹ், அல்லாஹ்வின் உத்தரவுக்கேற்ப, அல்லாஹ்வின் பாதுகாப்பிற்கேற்பத்தான் நீங்கள் அதை எடுத்துக்கொள்கிறீர்கள், திருமண பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். அப்ப ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த உறவு, ஒரு தந்தையின் கீழ் மகள் இருக்கலாம், கணவனின் கீழ் மனைவி இருக்கலாம், எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி, அந்த பெண்களை கண்ணியமாக நடத்த வேண்டும், அவர்களுக்கு உரிய உரிமைகளை வழங்க வேண்டும். காரணம், அவர்கள் படைத்த இறைவனால் நம்மிடத்தில் வழங்கப்பட்ட அம்மானிதம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். இதை சொன்ன காலத்தை நீங்க யோசிக்கணும். இந்த காலத்துல சொன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்க நினைக்கலாம். நபி வாழ்ந்த காலம் என்ன? பெண்களை ஒரு பொருளாக, ஒரு மனுஷியாக அவர்களை பார்த்தார்களா? பெண் குழந்தை பிறந்தால் இழிவு என்று அவர்கள் கருதினார்கள். பெற்ற தந்தை, பெற்ற தகப்பன், குடும்பத்தார்கள், சொந்த பந்தங்கள், ரத்த பந்த உறவுகள் அந்த பெண் குழந்தையை சுமந்து மண்ணில் புதைச்சிடுவாங்க, உயிரோடு புதைப்பார்கள். எப்பேற்பட்ட கொடூரம்! அந்த கொடூர சிந்தனை கொண்ட மக்கள் மத்தியில் தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்படி இருந்தவர்கள் ஒரு காலத்தில், அந்த கால சூழ்நிலையில் தான் சொன்னார்கள், பெண்கள் இழிவல்ல, கண்ணியம். நீங்கள் அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும். உங்களுடைய சொத்தில் அவர்களுக்கு பங்குண்டு, வழிபாட்டு தளத்தில் அவர்களுக்கு பங்குண்டு. அவர்கள் எந்த வழிபாட்டு தளத்திற்குள்ளும் நுழைவார்கள், அதை தடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை. தந்தையோ மகனோ கணவனோ அவர்களுடைய சொத்தில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது, அதை யாரும் பறிக்க முடியாது. தான் யாரை மணமுடிக்க வேண்டும் என்கிற மணமகனை தேர்வு செய்யக்கூடிய உரிமை அவர்களுக்கு உண்டு, தடுக்க இயலாது. விவாகரத்து செய்யும் உரிமை அவர்களுக்கு உண்டு, பொருளாதாரத்தை திரட்டும் உரிமை அவர்களுக்கு உண்டு, அதை தாம் விரும்பிய நல்வழியில் செலவிடும் உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு எந்தெந்த உரிமைகளுக்கெல்லாம் பெரும் பெரும் போராட்டங்களை நடத்த வேண்டுமோ அத்தனை உரிமைகளின் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் வழங்கி விட்டார்கள். பெண்களுக்கு அந்த உரிமைகள்லாம் இருக்கு, நீங்க பிடுங்க முடியாது. இந்த உரிமைகள் நீங்கள் கொடுத்தவை அல்ல, படைத்த இறைவன் கொடுத்தது. ஆண்கள் வர்க்கம் நீங்க போனா போகட்டும் இறக்கப்பட்டு கொடுக்கிற உரிமை இல்லை, படைத்த இறைவன் உங்களுக்கு என்னென்ன உரிமைகளை நிர்ணயித்தானோ அதே போன்ற அந்த பெண்களுக்குமான உரிமையும் இறைவன் நிர்ணயித்து விட்டார். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பெண் பாதுகாப்பு குறித்து, பெண் ஒழுக்கம் குறித்து, அவர்களுக்கான உரிமைகள் குறித்து, பெண் கல்வி குறித்து நபிகள் நாயகம் தம்முடைய இறுதி பேருரையில் சொல்கிறார்கள். இன்றைக்கும் அந்த அறிவுரை கடைபிடிக்க வேண்டிய, பின்பற்றப்பட வேண்டிய உரிமைகள் அல்லவா? அல்லாஹ்வின் தூதர் தாம் வாழ்ந்த காலத்தில் எத்தகைய பிரச்சாரத்தினை செய்தார்கள். இன்னைக்கு பாருங்க, புதுசா பொறுப்பேற்றிருக்கிற தமிழக அரசு சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம். என்னவா சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம்? சில காவல்துறை பெண் காவலர்கள் பொறுப்புல ஒரு வாகனம் ரோந்து போயிட்டே இருக்கும். பெண்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் இத்தகைய திட்டத்தை நாங்கள் அறிவிப்பு செய்கிறோம். எந்த அரசு வந்தாலும் இது போன்ற ஒரு திட்டத்தை அறிவிப்பு செய்வார்கள். பெண்களை நாங்கள் பாதுகாக்கிறோம்னு காட்டுவாங்க. அது திமுக அரசா இருந்தாலும், அதிமுக அரசா இருந்தாலும், புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தாவேக அரசா இருந்தாலும், சிங்க பெண் பாதுகாப்பு திட்டம், பெண்களை நாங்கள் பாதுகாக்க போறோம். இதை காலங்காலமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பெண்களை நாங்க பாதுகாப்போம், பெண்களை நாங்க பாதுகாப்போம்னு காலங்காலமா கேட்கிறோம். ஆனா பாதுகாப்பு நடக்குதா? யாருடைய ஆட்சியிலும் பெண்கள் பாதுகாப்பா இருப்பதை நம்ம பார்க்கிறோமா? பார்க்க முடியுதா? இந்த கட்சி அந்த கட்சிலாம் இல்லை. அது காங்கிரஸா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், எந்த கட்சியா இருந்தாலும் நமது நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்கிறது? டெல்லியில இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்வு, டெல்லியில ஓடும் பேருந்துல பெண்ணு, திருமணமான ஒரு பெண்ணு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். பல பேரால் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம்.
அதில் ஏற்பட்ட காயம், ரத்தம் அவற்றோடு சேர்ந்து மருத்துவமனைக்கு சென்று குழந்தைகளை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க போல. மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பாதியிலேயே நான் என் குழந்தைகளை பார்க்க போகணும், என் பிள்ளைகளை பார்ப்பதற்கு ஆள் இல்லை என்று சொல்லி மருத்துவத்தை துண்டிப்பு செய்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். இதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தலைநகர் டெல்லியில ஓடும் பேருந்துல ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார். அவர் நண்பர் கூட இருந்தும் கூட அவரை தாக்கி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கி வன்புணர்வு செய்து பல்வேறு காயங்களை ஏற்படுத்தி ஓடும் பேருந்திலிருந்து தூக்கி வீசினார்கள். சக்கையாக அடிபட்டு இறந்தார். பல்வேறு காயங்கள். அப்போது நாடே கொந்தளித்தது. நமது நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப வந்தவர் தான் அண்ணா ஹசாரே. இப்ப எங்க இருக்கிறார்னே தெரியல. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மட்டும் தான் தொப்பியோடு வருவார் அண்ணா ஹசாரே. பிஜேபி ஆட்சி காலத்தில் வரவே மாட்டார். அவரை நீங்க பார்க்கவே இயலாது. இதே மாதிரி ஒரு சம்பவம் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு சம்பவம் நடந்தா அப்ப வேணா நம்ம அவரை பார்க்கலாம். அதுவரையிலும் அவர் தலைகாட்ட மாட்டார். அப்ப என்ன கேட்கிறோம், எந்த ஆட்சியில் இந்த காட்சி மாறியது? தலைநகர் டெல்லியா இருந்தாலும், தமிழ்நாடா இருந்தாலும், சென்னையா இருந்தாலும், சென்னையில கடந்த ஆட்சியில இது போன்ற பல சம்பவங்கள் நம்ம பார்க்கலையா? பல்கலைக்கழகத்தில் கோவையில் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம், சென்னையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவம், அதில் பல்வேறு பார்வைகள் இருந்தாலும் பல்வேறு காரணிகள் இருந்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கா? இதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் ஆட்சி காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு கனவை கண்டார்கள் தெரியுமா? சொன்னார்கள், நம்முடைய தோழர்களிடம் சொன்னார்கள், அதியே ஒரு காலம் வரும், நீ உயிரோடு இருந்தால் அந்த காலத்தை பார்ப்பாய். ஒரு பெண் சன்ஆவில் இருந்து ஹத்ரமௌத் வரையிலையும் தன்னந்தனியாக எந்த துணையும் இல்லாமல் செல்வாள். வழியில் ஓநாயை தவிர வேறு எதற்கும் அவள் அஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படிப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது ரசூலுல்லாஹ்வுடைய கனவு. அத்தகைய பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு கனவு, அல்லாஹ்வின் உத்தரவுப்படி நபிகள் நாயகம் கண்ட கனவு, அல்லாஹ்வின் சட்டதிட்டங்களின்படி இந்த பூமியில் நபிகள் நாயகம் ஏற்படுத்திய ஒரு நிலை. அதை அந்த தோழர் சொல்கிறார், நான் அந்த காட்சியை பார்த்தேன். நபிகள் நாயகத்தை அடுத்து வந்த ஆட்சி தலைவர்கள் அவர்களின் ஆட்சி காலத்திலேயே எந்த ஒரு பெண்ணும் தன்னந்தனியாக தொலைதூர பயணத்தை, சன்ஆவிலிருந்து ஹத்ரமௌத் தொலைதூர பயணம், அந்த தொலைதூர பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. வழியில் ஓனாய், இப்ப நம்ம நாய் சொல்றோம்ல, நள்ளிரவு நேரமாச்சுன்னா நாய் தொந்தரவு வருது இல்லை, அது மாதிரி அன்றைக்கு அந்த பூமியில் ஓனாய் தொந்தரவு இருந்தது. ஓனாயை தவிர வேறு எதற்கும் அவள் பயப்பட வேண்டியதில்லை. வழிப்பறி கொள்ளை இருக்காது. பெண்களை பாலியல் ரீதியாக கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கக்கூடிய அவலம் இருக்காது. பாதுகாப்பு ஏன் அந்த அளவிற்கு பாதுகாப்பான சட்டத்தினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்படுத்தினார். பெண்கள் பாதுகாப்பு என்பது ஒற்றை கையெழுத்தில் ஏற்படக்கூடிய ஒன்றல்ல, 10 நிமிட உரையின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அல்ல. கடுமையான சட்டங்களை கடைபிடிப்பதன் மூலம், தொடர்ச்சியாக அந்த சட்டங்களை பாரபட்சமின்றி நடைமுறைப்படுத்துவதன் மூலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம், ஒரு புரட்சி. நபிகள் நாயகம் அவர்கள் எந்த சட்டத்தினை வகுத்தார்களோ அதில் எவ்வித பாரபட்சத்தையும் காட்டவில்லை. திருநா கையை வெட்டு, இதில் யாரா இருந்தாலும் இது அவர்கள் உயர் குலத்தவர்கள் ஆயிற்றே, உயர் குலமோ தாழ் குலமோ, உயர்வு தாழ்வு குலத்தில் இல்லை, பிறப்பில் இல்லை, குணத்தில் இருக்கிறது. அவர் எந்த குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் திருநா கை வெட்டப்படும். அவ்வளவுதான் சட்டம். நபியிடத்தில் தெல்ல தெளிவாக தம்மிடத்தில் வேறு யாருக்கும் பரிந்துரை கேட்டு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் சொன்னார்கள். தம்முடைய தோழர்களுக்கு உள்ளத்தில் பதிய வைத்தார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மதின், முஹம்மது எனது மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் லகுத்தியத் யதுஹா, அவளது கையும் துண்டிக்கப்படும். முஹம்மதின் மகள் என்பதற்காக பாரபட்சம் இல்லை. எவ்வளவு நீதிமிக்க ஒரு சட்டம். எதை சொன்னார்களோ அதை செய்து காட்டினார்கள். அவ ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு ரோந்து போவதன் மூலமாக மாத்திரம் இந்த மாற்றத்தை உண்டாக்கிவிட முடியாது. கடும் சட்டத்துல கடுமையான அளவு ஒரு கரார், ஒரு உறுதித்தன்மையை வெளிப்படுத்தணும். சட்டங்கள் கடுமையா இருக்கணும். தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்குறாங்க, 5 வருஷம் ஜெயிலில் இருக்கிறான், திரும்ப வெளியே வரும். குழந்தை அயனாவரத்தில் ஒரு சிறுமி, வாய் பேச முடியாத ஒரு சிறுமியை ஒருத்தன் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்குறான்,
தாய் கண்டிக்கிறாள், தன்னை பெற்றெடுத்த அந்த பாவியை பெற்றெடுத்த தாய் கண்டித்தால் தாயை கொலை செய்யலாம், ஜெயிலுக்கு போறான், ஜாமீன்ல வெளியே வரும். சட்டம் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது, எவ்வளவு பலவீனமாக சட்டம் இருக்கும் என்றால் எப்படி இங்கே பாதுகாப்பு ஏற்படும்? என்ன நோந்து போய் என்ன புண்ணியம்? சிங்க பெண்ணா இருந்தாலும் சரி, புலிப்பெண் திட்டமா இருந்தாலும் சரி, சட்டத்தில் ஓட்டை இருந்தால் எந்த திட்டமும் பலனளிக்காது. சட்டம் உறுதியா கராரா கடைபிடிக்கப்படும். பெண்கள் பாதுகாப்பில் உண்மையிலேயே தமிழக அரசுக்கு அக்கறை இருக்கும் என்றால் இருக்கின்ற சட்டத்தின் ஓட்டைகளை அடைத்து அதை பலப்படுத்துவதற்குரிய வேலைகளில் ஈடுபட வேண்டும். நான் இன்னாரின் மகன், நான் இந்த அமைச்சரின் உறவுக்காரன் என்றெல்லாம் சொல்லி பரிந்துரைக்கு வந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் சட்டத்தில் உள்ளதை உள்ளபடி நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்பதான் பாதுகாப்பு வரும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஏற்படுத்தினாங்க. நபிகள் நாயகம் ஆட்சி காலத்தில் இத்தகைய அவலங்கள் எல்லாம் இருந்ததா? எப்படிப்பட்ட பெண்கள் பாதுகாப்பு, பொருட்கள் பாதுகாப்பு, மக்களினுடைய நலனில் அக்கறை கொண்ட ஒரு ஆட்சி. எந்த வகையிலும் மதவாதத்திற்கோ இனவாதத்திற்கோ இடமளிக்காத ஆட்சி. அண்மையில இன்றைக்கு பார்க்கிறோம் பத்திரிகையில, மத்திய பிரதேசத்தில் தார் என்கிற ஒரு மாவட்டம், அங்கே கமால் மௌலா என்கிற ஒரு பள்ளிவாசல். எப்போது கட்டப்பட்ட பள்ளிவாசல்? 5 வருஷத்துக்கு முன்னால கட்டப்பட்ட பள்ளிவாசலா? 10 வருடத்துக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளிவாசலா? நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே கட்டப்பட்ட பள்ளி. பாபர் மஸ்ஜிதை எப்படி பிரச்சனைக்குரியதாக ஆக்கினார்களோ அதுபோல் இந்த பள்ளிவாசலையும், கமால் மௌலா என்கிற இந்த பள்ளிவாசலையும் பிரச்சனைக்குரியதாக ஆக்கினார்கள். அங்குள்ள தூண்கள்லாம் கோயில்கள் மாதிரி இருக்கு. கோவிலை இடிச்சுதான் பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாங்க. நாங்கள் நம்பக்கூடிய தெய்வங்களின் பிறப்பிடம் அங்கேதான் இருக்கிறது என்று பல்வேறு தங்களுடைய நம்பிக்கை என்கிற பேரில் கதைகளை சொன்னார்கள். பாபர் மஸ்ஜிதை போல இந்த மத்திய பிரதேசத்தில் உள்ள கமால் மௌலா பள்ளிவாசலையும் இழுத்து மூடுவதற்குரிய வேலையை செய்தார். சமீபத்தில் அந்த பள்ளிவாசலை அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்று மத்திய பிரதேசத்தின் உயர்நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட குழுவை சார்ந்தவர்கள் போய் முறையீடு செய்கிறார்கள். நாங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணணும், தொல்லியல் துறை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க, அனுமதி கேட்கிறாங்க. உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு. உச்சநீதிமன்றமே வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்தை கொஞ்சமும் கவனத்தில் கொள்ளாமல் அப்படியா நீங்க ஆய்வு பண்ணுங்க, இடிச்சிடாதீங்க, ஆய்வு பண்ணுங்க. அவன் ஆய்வு பண்ண போறதை இடிக்கிறதுக்கு தானே. ஆய்வுங்கிற பேர்ல உள்ள போறது எதுக்கு? இடிக்கிறதுக்கு. எல்லாத்தையும் இடிச்சிருவான். மேல உள்ள மினாரா, டூமு எல்லாத்தையும் இடிச்சுட்டு தோண்டி கீழே கேட்பான். கீழே பள்ளிவாசலே காணும். பாபர் மஸ்ஜிதுக்கு அதெல்லாம் பண்ண கீழே தோண்டி பார்த்தோம், கீழே பள்ளிவாசல் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை. அதை இடிச்சு விட்டியடா பாவி. கம்பீரமா நின்ன பள்ளிவாசல் இடிச்சு விட்டு கீழே தோண்டி அகழ்வாராய்ச்சி பண்ணி கேட்கிறாரா, பள்ளி இருந்ததற்கான சான்றே இல்லை. நீ இடிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க கீழே ஒரு மோதினாருக்கு ரூம் கட்டியிருப்போம், கீழே பள்ளிவாசல் பேசிமாவுக்கு ஒரு ரூம் கட்டியிருப்போம். இடிப்பேன்னு தெரிஞ்சா அதெல்லாம் எங்க முன்னோர்களுக்கு தெரியலையே. உன் கயமைத்தனமும் உன்னுடைய குள்ள நரித்தனமும் தெரியாத எங்களுடைய முன்னோர்கள் அந்த பணியை செய்யல. மேலதான் பள்ளிவாசலுக்குரிய அடையாளத்தை வச்சிருந்தாங்க. இவன் தோண்டி பார்த்து கீழே ஒண்ணும் இல்லைங்கிறான். பாபர் மஸ்ஜிதுக்கு நடந்த அத்தனை அநியாயங்களும் இந்த கமால் மௌலா பள்ளிவாசலுக்கும் தற்போது நடைபெற்றிருக்கிறது. உச்சநீதிமன்றம் செய்த பிழை இது. அகழ்வாராய்ச்சிக்கு தொல்லியல் துறை அனுமதி கொடுத்ததின் விளைவு இன்றைக்கு அது பள்ளிவாசலே இல்லை, அது கோவில் தான் என்று மத்திய பிரதேசத்தின் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிவிட்டது. ஆங்கிலேயன் காலத்திலிருந்து இப்போது வரையிலையும் வெள்ளிக்கிழமை அங்கே ஜும்மா நடைபெறும். இன்றைய உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அங்கே முஸ்லிம்கள் தொழுவதற்கு இடமில்லை, வெளியே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா நீங்க சேட்டைய. நீங்க வெளியே இவங்க பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்கான்னு பார்த்து அவங்க ஒப்புக்கொண்டா, அவங்க விரும்பினா அந்த இடத்தை உங்களுக்கு கொடுங்க. மறுபடியும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறோம். இதைத்தானே இந்த பாபர் மஸ்ஜிதுக்கு பண்ணீங்க. பாபர் மஸ்ஜிதுக்கு செய்யும் போது என்ன சொன்னீங்க? இது இந்த பள்ளிக்கு மட்டும், இது போன்று இந்தியாவில் உள்ள வேறு எந்த பள்ளிக்கும் நாங்கள் தொல்லியல் துறையை அனுப்ப மாட்டோம், அகழ்வாராய்ச்சி செய்ய மாட்டோம். 1991 வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி ஏனைய வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். அது எந்த நிலையில் இருக்கிறதோ அப்படியே பாதுகாக்கப்படும் என்று சொன்னார்கள் நம்மை ஆண்டவர்கள், ஆட்சி செய்தவர்கள். இப்ப என்ன நிலைமை? பாபர் மஸ்ஜிதினுடைய கதை தொடர்கிறது. உச்சநீதிமன்றம் இதை வேடிக்கை பார்க்க கூடாது. உச்சநீதிமன்றம் இதை வேடிக்கை பார்த்தால் என்ன நிலவரம் ஏற்படும்? அப்ப முஸ்லிம்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? சிறுபான்மை மக்களுக்கு இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கு? எங்கள் வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதாக சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றுகிறீர்கள். அந்த சட்டத்தை நீங்களே மதிப்பதில்லை என்று சொன்னால் எங்களுக்கான பாதுகாப்பு என்ன? எங்கள் வழிபாட்டு தலங்களுக்கான பாதுகாப்பு என்ன? எப்படி முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்வார்கள்?
இதை பார்த்து முஸ்லிம்கள் இளைஞர்கள் கொந்தளித்து விட மாட்டார்களா? ஏன் நமக்கு இப்படிப்பட்ட அநியாயம் நடைபெறுகிறது என்று கொந்தளிக்க மாட்டார்களா? அதற்கு இந்த நிலை தூண்டி விடாதா உங்கள் செயல்? சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை மதிக்காத உங்களின் தீர்ப்பு அந்த இளைஞர்களை கொந்தளிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தவறு. உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த விவகாரத்தில் வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டம் அதன் அடிப்படையில் அங்குள்ள வழிபாட்டுத்தல உரிமையை பாதுகாத்து தந்திட வேண்டிய கடமை இருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஏன் ஏற்படுது? மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு பார்க்கலாம். முகமது நபிகள் அவர்கள் மதத்தின் அடிப்படையில் ஓ மதம் உனக்கு, என் மதம் எனக்கு, என் மதம் சரி என்று நான் பிரச்சாரம் செய்வேன், உங்களுடைய நீங்கள் யாரை கடவுள் என்று நம்பி வழிபடுகிறீர்களோ அவர்களை நாங்கள் திட்ட மாட்டோம் திட்டக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொன்னார். குர்ஆன் சொன்னது. ஏன் அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது? தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களை சார்ந்தது. ஏற்பதோ மறுப்பதோ உங்கள் உரிமை. மத வெறுப்பு நபிகள் நாயகம் பரப்பவே இல்லை. தாம் ஆழ்ந்த காலத்தில் ஒரு யூதரின் ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ் எழுந்து நின்றார்கள். முஸ்லிம்கள் கேட்டார்கள், அவர் முஸ்லிம் அல்லவே? முஸ்லிம் கிடையாது, அவர் யூதர், அவர் உடலுக்கு ஏன் எழுந்து நிற்கிறீங்கன்னு கேட்டாங்க நபிகள் நாயகத்திடம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அலைசத்து நஃப்ஸன், அது உயிர் அல்லவா அப்படின்னு கேட்டாங்க. எப்பேற்பட்ட மாண்பு, எந்த பார்வையை எந்த நாகரிகத்தை நபிகள் நாயகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க பாருங்க. அதுவும் உயிர் அல்லவா? எங்களை பொறுத்தவரை எல்லாமும் உயிர். அந்த உயிரை வாழ வைப்பதற்குரிய வேலையில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் எங்களுக்கு சொல்லி தந்த போதனை. இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையிலே முழு மனித சமூகமும் கடைபிடிக்கத்தக்க ஏராளமான நன்மைக்குரிய விஷயங்களை கற்றுத்தந்தார்கள். அவற்றை மனித குலம் கடைபிடிக்கும் என்று சொன்னால் அவர்கள் இந்த பூமி பந்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரியான முறையில் நபிகள் நாயகத்தின் போதனையை பின்பற்றும் பொழுது அந்த நாடு செழிக்கும், ஊர் செழிப்படையும். அத்தகைய நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்திட நபிகள் நாயகத்தின் போதனையை தமிழக மக்கள் அனைவரிடமும் கொண்டு செல்லும் விதமாக அண்ணல் நபியை அழகிய முன்மாதிரி என்கிற இந்த பிரச்சாரத்தினை கையில் எடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்களில் இந்த பிரச்சாரத்தினை பட்டி தொட்டி எங்கும் வீரியத்தோடு கொண்டு செல்ல வேண்டும். அத்தகைய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.